ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் அப்டேட் தான் கைஸ். நேற்று நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், நம்ம திரும்பி வந்தாச்சு, கம்பேக் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அந்த ஷார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி நாட்டு சேவல் ஏதோ சேல்ஸுக்கு இருக்கா ப்ரோ அந்த மாதிரி வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. நானும் கமெண்டுக்கு வந்து இருக்கு ப்ரோ, நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு தான் இந்த வீடியோ. அதே மாதிரி அந்த கமெண்ட்ஸும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், அந்த கமெண்ட்ஸும் பாருங்கள். நம்ம வந்து என்ன சேல்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுற போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேவல் தான் சேல்ஸுக்கு இருக்குது. இந்த சேவல் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெருவடை சேவலும் கிடையாது, அதே மாதிரி சிறுவடை சேவலும் கிடையாது. இது வந்து ஒரு இடவட்டு சேவல். இந்த சேவலோட வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மாதம் ஆச்சு. வெயிட் வந்து 2 கிலோ இருக்குது. கலரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெட்டிஷ் கலர். மேக்ஸிமம் சிறுவடை சேவல் எந்த கலரில் இருக்குமோ அந்த மாதிரி கலர் தான். அதே மாதிரி மூக்கு வந்து உங்களுக்கு கருமூக்கு, கால் வந்து கருப்பும் அந்த மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சேவலோட முன்பக்கம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கொண்டை உங்களுக்கு வந்து உச்சிப்பூல் அமைஞ்சிருக்கு. தாடையும் உங்களுக்கு வந்து அந்த சிறுவடை சேவலுக்கு வர மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கும். கொண்டை வந்து உச்சிப்பூல் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சேவலோட ஹைட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறுவடை சேவலோட ஹைட்டோட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வைங்களேன். சிறுவடை சேவல் அளவுக்கு வந்து சின்னதாக இருக்காது. சிறுவடை சேவலோட உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். சேவலோட வாளுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிறுவடை சேவலுக்கு எப்படி அந்த வானவில் மாதிரி வந்திருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வால் வந்து குருத்தில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து உளுந்து முளைச்சிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 வாரம் உங்களுக்கு புதுசாக முளைச்சிட்டு இருக்கு. எல்லாம் உளுந்துட்டு உங்களுக்கு புதுசாக முளைக்கும். ஆனால் இப்போ வந்து வால் வந்து குருத்தில் இருக்குது. இந்த சேவல் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டு சேவல் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இடவட்டு சேவல் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சேவல் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி உங்கள் கோழிகளோட விடலாம். அதே மாதிரி இந்த சேவலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800ங்க. பர் கேஜி வந்து 400. 2 கிலோ இருக்கங்காட்டி 800 இந்த சேவலோட ப்ரைஸு. எனக்கு தெரிஞ்ச ரீசனபிளான ப்ரைஸ்ன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த சேவல் வேணும் அப்படிங்கிறவங்க என்னோட நம்பரை நான் உங்களுக்கு கீழே தரேன். அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி இல்லை கான்டாக்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட நம்பரை அப்புறம் சேவல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் கரண்ட் கோழி வளர்ப்பு சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க.